ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பருவ காலங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1வது வசனம். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் 4 பருவ காலங்கள் உள்ளன. கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், வசந்த காலம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பருவகாலம் விருப்பமாக இருக்கும். விரும்பாத பருவகாலம் எப்பொழுது முடியும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் வெள்ளைக்காரர்கள் நமது பருவகாலம் பற்றி விசாரிப்பார்கள். அப்பொழுது நகைச்சுவையாக, எங்கள் மாநிலத்தில் 3 பருவ காலங்கள் இருக்கின்றன. அது வெப்பம், அதிக வெப்பம், இன்னும் அதிகமான வெப்பம் என்று கூறுவார்கள். சிலர் கோடை காலத்தை கண்டால் குளிர்காலம் பரவாயில்லை என்று கூறுவார்கள். குளிர்காலம் வந்துவிட்டால் கோடை காலம் பரவாயில்லை என்பார்கள். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பருவ காலங்கள் மாறி மாறி வந்து போய்கொண்டுதான் இருக்கும். மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி 3வது அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரை அது விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. அதை நம் வாழ்க்கையில் கண்கூடாக அனுதினமும் பார்த்து கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதுவும் பருவநிலை போன்று நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் அடுத்த காலகட்டத்திற்குள் தள்ளப்படுகிறோம். வாழ்க்கையின் அடுத்த காலகட்டம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்ற ஐயப்பாட்டையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றது. பொதுவாக மக்கள் பயப்படும் காலம் என்பது ஓய்வு பெறும் காலமாகும். அதன் பின்னர் வயதான காலமாகும். இது எத்தனை கேள்விகளை மனதில் எழுப்பி விடுகின்றது. இதனால் பயந்து சிலர் ஓய்வு பெறாமலேயே தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற எவருக்கும் வாழ்க்கையின் எந்த காலமாக இருந்தாலும் நினைவில் கொள்ள வேண்டிய சில நியதிகள் என்ன என்பதை பார்ப்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம். எந்த வயதிலும் கடந்து செல்லும் இன்பமான துன்பமான காலத்திலும் நாம் இருப்பது கர்த்தரின் பாதுகாப்பான கரம். எனவேதான் பேதுரு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று கூறுகிறார். இதை காட்டிலும் மிக மிக முக்கியமாக நாம் காலத்தை குறித்து நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் வாழ்வது மாயையான பொல்லாத கொடிய கடைசி காலமாகும். அதுவும் கிறிஸ்துவின் வருகைக்கு மிகவும் சமீபமான காலம். இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.